டே 10 ஆஃப் ரிஃப்ளெக்ட் ட்ரைனிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா புறாங்களுக்கான டெய்லி ரெக்கவரி பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டெய்லி ரெக்கவரி எதுக்கு கொடுக்குறோன்னு வந்து பார்த்திங்கனாக்கா, புறாங்க ஸ்டாமினாவோட இப்போ நம்ம சென்னை சைடில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறாவுக்கு 3 நாள் நடக்கும் டோர்னமெண்ட்டு, சாதா புறாங்களுக்கு 5 நாள் நடக்கும், 7 நாள் நடக்கும். அந்த ஸ்டாமினா வந்து நம்ம ரேஸ் டைம்லையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த ரெக்கவரி, ரன் டைம் ரெக்கவரி. இதை வந்து எப்படி கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, புறாங்களை வந்து இதில் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ஓமர் புறாங்களாம் வந்து பறந்துட்டு, ஓமர் புறா தான்ட்டு இல்லை, நம்ம கர்ணப்புறா சாதா புறாவுமே நல்லா ஸ்டாமினா, ஃபுல் ஸ்டாமினா வந்து போட்டு பறந்துச்சுனாக்கா இதுக்கு ரெக்கை அதோட வாய் எல்லாமே திறந்துருக்கும். நம்ம ரெக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தரையில் மொத்த ரெக்கையும் தரையில் படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க புறாங்களுக்கு நம்ம உடனே தண்ணி தீனி எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுக்காம அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, புறாங்களை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபேஸு, அதோட கால், அதோட பாத்ரூம் போகிற இடம், ரெக்கை, இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக நினச்சிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம ஜாப்லேயோ சித்திரலையோ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி கொடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அதோட பாடி டெம்பரேச்சரும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். எல்லாமே அந்த புறாங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் நம்ம விடும் போதும் புறா வந்து இந்த ஸ்டாமினா குறையாமல் ஃபுல்லாகவே பறக்கும். ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 1.25 மணி நேரம் புறா ஃபஸ்ட்டு டைம் வருது அப்படின்னாக்கா, அதே வந்து அடுத்தடுத்த நாள் புறா பறக்கணும். அப்படி பறந்தால் தான் வந்து அதோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்குது அப்படின்றது அர்த்தம். அது அந்த லெவல் வந்து குறையாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் தான் இது பண்ணுறது. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching this.